அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று கடலால் தீராத. அப்புறம் போய் 8 hours ரெஸ்ட் எடுப்போம். தனியா எங்களுக்குன்னு செப்பரேட்டா ரூம் கொடுத்துருப்பாங்க, நாங்க அங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஃபுட் வேணும், லஞ்சோ டின்னரோ வேணும் அப்படின்னா எங்களுக்கு எனி டைம் இந்த ஃபுட் அவைலபிலிட்டி இருக்கும். நாங்க ஃபுட் வாங்கிட்டு திருப்பி போய் சைன் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் லாபில இருந்து இந்த ஸ்டேஷனுக்கு டிராப் பண்றதுக்கு இங்க கார் ஃபெசிலிட்டி வந்து நாங்க அதுல போயிட்டோம். அடடா, ரயில் ஓட்டுநர்களுக்காகவும் துணை ஓட்டுநர்களுக்காகவும் இப்படி ஒரு வசதியா? ஓய்வெடுக்கிறதுக்கான அறை, மசாஜ் இயந்திரங்கள், உணவறை, அதுக்கப்புறமா யோகா சென்டர்னு ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு அவ்வளவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. சென்னை ரயில்வே ஜோலார்பேட்டை தலைமை சரக்கு பெட்டகத்துல இருந்து சென்னை திருவொற்றியூர் போகக்கூடிய சரக்கு ரயிலுடைய ஓட்டுநர், அதுக்கப்புறமா துணை ஓட்டுநர்கள் அவங்க தங்குறதுக்காகவே ரன்னிங் ரூம் அப்படின்னு ஒரு ரூமை திருவொற்றியூர்ல உருவாக்கி கொடுத்திருக்காங்க. முன்னாடி இந்த இடத்துல போதுமான வசதிகள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் இந்த ரன்னிங் ரூம்ல ரயில் ஓட்டுநர்கள், அதுக்கப்புறமா துணை ஓட்டுநர்கள் தங்குறதுக்கான குளிர்சாதன வசதியோட ஓய்வறை இருக்கா, மசாஜ் செய்யறதுக்கான இயந்திரங்கள் இருக்கா, அது மட்டும் இல்லாம மெடிடேஷன் ரூம், அதை தொடர்ந்து உணவறைன்னு பல்வேறு வசதிகளை ரயில்வே துறை சார்பில் மேம்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதனால ஜோலார்பேட்டையில இருந்து சரக்கு ஏற்றிட்டு வரக்கூடிய ரயில்கள்ல பைலட், அதுக்கப்புறமா துணை பைலட் இந்த ரன்னிங் ரூம்ல ஓய்வு எடுத்துட்டு அவங்க மறுபடியும் ஜோலார்பேட்டை போறதுக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் உடல் வழியால ரயில ஓட்டிட்டு வந்தவங்க இனி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் ரயில்வே துறை சார்பில் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.